வரலட்சுமி விரதம் வாழ்த்துக்கள். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஊரெல்லாம் வைக்கலாங்க, டைரக்டா வாஷ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் மேல வச்சு 2 விசில் வர அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்புக்கு நான் இந்த மாதிரி சின்ன கப்ல வெல்லத்தை எடுத்து வச்சிருக்கேன். பாதி கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பாதி தேங்காவை இந்த மாதிரி பாதி கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மைதா மாவு, உப்பு, ஏலக்காய் பவுடர், இட்லி மாவு. இந்த மாதிரி குக்கர்ல நீங்க 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துட்டு முதல்ல தேங்காவை கிரைண்ட் பண்ணணும். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரைண்ட் இருக்குது. வெல்லத்தை இதோட சேர்த்து ரொம்ப நேரம் சுத்த விடக்கூடாதுங்க. சும்மா ஒரு சுத்து சுத்தினா போதும். ரொம்ப சுத்த விட்டீங்கன்னா இது தண்ணி மாதிரி ஆயிடும். அதனால ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு சுத்து வெல்லம் போட்டுட்டு பிறகு ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணாம அதே மாதிரி கடலைப்பருப்பையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க கடலைப்பருப்பு போட்டுட்டு தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இதுல சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும் இந்த மிக்சர். அதுக்கப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை சும்மா லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்து இப்போ பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சில வரணுங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாம உருண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டா வரும். இது பாத்தீங்களா இந்த மாதிரி தால் தாலாவும் இருக்கணும். வேற ஒரு பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பால்ஸ் எவ்வளோ பால்ஸ் வேணுமோ அந்த பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக எதுவுமே பிடிக்கலங்க, டேரக்டா மிக்ஸில் போட்டு எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு ஆயிலை போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணணுங்க. இந்த ஆயில் ஹீட் ஆன நேரத்தில் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் கொஞ்சமா பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸஸா இருந்துச்சு அந்த போடணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சப்பாத்திக்குள்ள நீங்க ஸ்டஃபிங் மாதிரி வச்சு போலி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இட்லி மாவு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, பிடிச்ச இட்லி மாவு. அதுல நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டு மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இது இட்லி மாவு பைண்டிங் தாங்க, இது வேற ஒன்றும் இல்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பால்ஸ் போட்டு இப்படி டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் தேங்காய் போடணும், அப்புறம் தாங்க வெல்லம் போடணும், அதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு போடணும். ஆக்சுவலாக ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸில் சும்மா ஒரு சுற்றி தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பால்ஸ் இப்போ ரெடியாக இருக்கு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. உருட்டி வச்சுக்கொள்ளி இந்த பால்ஸை இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்தாங்க. ஒரு இட்லி மாவு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னா மைதா மாவுல கொஞ்சம் அரிசி மாவை கலந்துட்டு அந்த மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்க அப்படியே பால்ஸ் இதில் போட்டுட்டு டிப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நம்மகிட்ட எப்போதுமே இட்லி மாவு இருக்கும் இல்லையா வீட்டில் ஸ்டாக். அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம டென்ஷன் ஆகாமல் ஸ்பீடாக ஒர்க் முடிக்கிறதுக்காக நான் இட்லி மாவு வச்சு இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்காக. இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி போடணுங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே நம்ம வந்து இதை திருப்பி எடுக்கக்கூடாது. பொரிச்சிட்டு கலர் மாறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. நீங்க செஞ்சு